பிஜேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எதிர்பார்த்தது நடக்கும் சார். பிஜேபி ஒரு 10 எம்எல்ஏ வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன வேணா ஆடலாம். நீங்கள் வெறும் கடாயை போட்டு நீங்கள் வந்து கரண்டி விட்டுட்டு கூட ஆடி இருந்தா பிஜேபி அங்கே எதனா இருக்கணும்ல. காங்கிரஸ் கிட்டயாவது 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்னே ஒன்று வச்சிருக்கீங்க. அதுவும் வந்து குற்றாந்தசியாக வந்துட்டான் இவனும். இது அவன் யாருக்கும் தெரியல. என்ன யாரோ ஒருத்தர் வந்துட்டான் சார், எம்எல்ஏ இல்லை நீங்கள். இப்போ நீங்கள் விஜய்க்கு நான் கேட்குற ஒரு வார்த்தை ஸ்ட்ராங் ஏதோ இது சொன்னால் உடனே விஜய்க்கு சொம்படிக்கணும்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, சொல்ல மாட்டேன், மக்கள் சொல்ல. ஆனால் அது தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ நீங்கள் விஜய் நீங்கள் வந்து பகைத்து கொள்கிறீங்களோ, யார் இந்த பிஜேபி சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாவேக்காவை நீங்கள் பகைச்சிக்கிறீங்களோ, விஜய் நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுறீங்களோ முடியாது. தாமரை தமிழ்நாட்டில் இது தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் கரூரோட அம்பு இன்னும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். அதெல்லாம் ஜான் வேறு மாதிரி தூக்கிடுவான் பழிவாங்க நடவடிக்கை சொல்லிட்டு. கரூர் மேட்டர்லாம் விஜய் வந்து போய் உள்ள ஜெயிலில் வச்சுலாம் வந்து தூக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாது சார். சும்மா வச்சு மிரட்டலாம், உருட்டலாம். அதுக்கப்புறம் நீதிமன்றம் இருக்குது, விசாரணை இருக்குது, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. சும்மா இந்த உதாரணம் விட முடியாது.